சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பிரபா, மணி 4 ஆகுது பிரபா, தூங்கணும். பிரபா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன அடிச்சல்ல, உன்னை எப்படி மாட்டி விட்டேன் பாத்தியா? இதுல செவரேறி குதிக்கிறது நீதானே? இப்ப நான் இல்லைன்னு சத்தியம் பண்ண பார்க்கலாம். மேம், அது ரித்திகா தான். ஆனா அது அவ வெளியில போகும்போது எடுத்த வீடியோ இல்ல மேம். ஓ ஆமா. வேற அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 6:30 மணி இருக்கும். அப்போ சும்மா அந்த செவரை ஏறி குதிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணா. அப்ப எடுத்த வீடியோ தான் அது. ஆமா, உங்களுக்கு தப்பா யாரோ அனுப்பி கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஷட் அப் மித்ரா. ரித்திகா வெளியே போன விஷயத்த என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம விட்டதுக்கு உன்னையும் சேர்த்து வெளியில அனுப்பணும். நிஜமாவே இது 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். நான் தான் எடுத்தேன் மேம். ஓ அப்படியா? வீடியோ 2 நாள் முன்னாடி எடுத்ததாவே இருக்கட்டும். ஆனா இவ சுவர் ஏறி குதிச்சத நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு. அவங்கள விசாரிக்கலாமா? ஆனந்தி, காயத்ரி, சல்மா, ரெஜினா, செக்யூரிட்டிக்கு பதில் நீங்க தானே இருந்தீங்க? ஆமா மேடம். நேத்து ரித்திகா செவரேறி குதிச்சு வெளியே போயிட்டு விடிய காலையில செவரேறி குதிச்சு வந்தத நீங்க பாத்தீங்களா இல்லையா? சொல்லுங்க, பாத்தீங்களா இல்லையா? பார்த்தோம் மேடம். ரித்திகா நேத்து நைட்டு செவரேறி குதிச்சத நாங்க பார்த்தோம். போதுமா? என்னோட ஹாஸ்டல்ல பெர்மிஷன் இல்லாம நைட்டு வெளிய போக கூடாதுங்கிறது ஸ்ட்ரிக்டான ரூல். அப்படி இருக்கும்போது என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம வெளிய போயிட்டு நைட்டு முழுக்க ஸ்டே அவுட் பண்ணிட்டு விடிய காலையில வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இதுக்கு மேல நீ இந்த ஹாஸ்டல்ல இருக்க முடியாது. Get out! மேம், சாரி மேம். நான் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் மேம். ப்ளீஸ் மேம். Shut up! எதுவும் பேசக்கூடாது. எந்த விஷயத்திலையும் நான் உன்னை மன்னிப்பேன். ஆனா இந்த விஷயத்துல அது யாரா இருந்தாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன். வெளியே போ. மேம், மேம் ப்ளீஸ் மேம். திடீர்னு அவளை வெளியில அனுப்புனா அவ எங்க போவா? அவங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். மேம், அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இந்த ஒரு தடவை நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே நான் அவளை கண்ட்ரோல் பண்றேன். நோ. இவ ஒரு ஆளை மன்னிச்சா நாளைக்கு ஒவ்வொரு பொண்ணுக்கும் நைட்டு எப்ப வேணாலும் ஹாஸ்டல் சுவர் ஏறி குதிச்சு ஊர் சுத்திட்டு வரலான்னு தோணும். அதுக்கப்புறம் இது ஹாஸ்டலாவே இருக்காது. மித்ரா, இந்த விஷயத்துல நீ தலையிட்டா அப்புறம் உன் அம்மா சத்யா கிட்ட நான் பேச வேண்டியிருக்கும்.
ரித்திகா கெட் அவுட். மேம் ப்ளீஸ் மேம், இந்த ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க மேம், ப்ளீஸ் மேம். முடியாது, நீ போலாம். மேம் மேம் ப்ளீஸ் மேம், அப்படி சொல்லாதீங்க மேம், ப்ளீஸ் மேம். நீ கெஞ்சறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல ரித்திகா. உன் அப்பாவோட வா, நடந்த விஷயத்த சொல்றேன். அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம உன்னை ஹாஸ்டல்ல சேர்க்க முடியாது.